லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மருமகளை பார்க்க போறேன்னு என்கிட்டயே போய் சொல்லிட்டு போறியா நீ? பூஜாவும் சரளாவும் நம்ம வீட்டுக்கே வந்திருந்தாங்க. எல்லாம் உன்னாலதான்டா. ஐடியா கொடுத்து முறக்கட்டே பாரு. பூஜை ஏண்டா இங்க வந்தா? அதெல்லாம் அவளுக்கு தேவையா? செம்ம ட்விஸ்டால இருக்கு. ஆமா, பெரிய ட்விஸ்ட். சொல்றா, எங்க போன? அம்மா, அம்மா, பக்கத்து ஊரில் விநாயகர் சதுர்த்தி நல்லா கொண்டாடுவாங்களாம்மா. ஒவ்வொரு வருஷமும் போகணும்னு நினைப்பேம்மா. இந்த வருஷம் தாம்மா போக முடிஞ்சது. அதான். அதுக்கு ஏன்டா என்கிட்ட போய் சொன்ன? கோவிலுக்கு போறேன்னு சொன்னா நான் என்ன வேண்டாம்னு சொல்லிடுவேனா? பொய்யெல்லாம் சொல்லலாமா? பூஜா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். நான் தான் அவங்க 2 பேரும் இங்க வந்திருந்தாங்கன்னு சொல்றேன்ல. ஏன்டா திரும்ப திரும்ப போய் சொல்றீங்க? பொய்யெல்லாம் சொல்லலாமா? நாங்க அங்க போனோம். அந்த சமயம் பார்த்து அவங்க இங்க வந்துட்டாங்க. அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? சரி, அவ்வளவு தூரம் போயிட்டோம். அப்படியே பூஜைக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டோமா. சரிடா, நாங்க கோயிலுக்கு போறோம்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல தெரியாதா உங்களுக்கு? சரி, அதை விடுங்க. போனை ஏன்டா 3 பேரும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? அது வந்துமா, அது கோவில்மா. வட்டிக்கு பணம் கேட்டு போன் வந்துகிட்டே இருந்துச்சு. கோவில்ல போன் ரிங் கேட்டுக்கிட்டே இருந்தா நல்லாவாமா இருக்கும். அதாம்மா போனை ஆஃப் பண்ணிட்டோம். நம்பலையோ? சரி சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாமா? இவன் சாப்பிடல, நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடல, இவன் சாப்பிட்டான். நான் சாப்பிட்டேம்மா. எங்கேயாவது போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போப்பா. அவங்க 2 பேர் முன்னாடியும் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு தெரியுமா? நான் பண்ணது தப்புதாம்மா. என்னை மன்னிச்சிருமா. பரவாயில்லடா, நான் தான் என்ன எதுன்னு கேட்காம உன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். எனக்கு தெரியும், என் பையன் என்னைக்கும் எந்த விஷயத்திலும் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான்னு. இவன் தான் சின்ன பையன், ஏதோ போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். கொஞ்சமாச்சும் உங்களுக்காவது அறிவு வேண்டாமாடா? கோவிலுக்கு வெளியே வந்து எனக்கு போன் பண்ணி சொல்லணுமா வேண்டாமா? மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்கல்ல. வளர்ந்தது எங்க தப்பாம்மா? இனிமேல் நாங்க வளர மாட்டோம்மா. டேய் சும்மாறா. நாங்க வரோம்மா, வரோன்னு. வரேன்னு போடா, அடுத்ததா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள. சரிப்பா, போய் நிம்மதியா தூங்கு. என்னக்கா, ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் இல்ல. இல்லக்கா, 108 குடம் தண்ணி இறைச்சி ஊத்திருக்க. நம்ம வீட்டுக்கு 4-5 குடம் தண்ணி எடுக்கவே இடுப்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. நீ மட்டும் எப்படிக்கா 108 குடம் இறைச்சி ஊத்துன? அது மட்டும் இல்லாம வலிக்கலன்னு வேற சொல்ற. என்னக்கா இது திடீர்னு? என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. ஒருவேளை சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டியாக்கா? ஏய் துர்கா, போய் படு. சக்தி, நீயும் 2 பேரும் கிளம்புங்க. என்னடி இது? ஏண்டி இப்படி ஒரு வேண்டுதல்? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா எப்படியாச்சும் 10 லட்சம் ரூபாய சம்பாதிச்சு கொடுத்துருப்பேன். ஆனா நான் பொண்ணா பிறந்துட்டேன். என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாம போயிடுச்சு. இப்படி ஏதாவது கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாவது அந்த கடவுள் நமக்கு ஏதாவது உதவி செய்வாரான்னு இப்படி பண்ண. பைத்தியக்காரி, யாரடி சொன்னாங்க ஆம்பளை பசங்கன்னா உதவி செய்வாங்க?
பொம்பளை பிள்ளைங்கன்னா உதவ மாட்டாங்கன்னு எதுவுமே இல்லம்மா. அப்படி பார்த்தா உங்க 3 பேரையும் நான் அப்படி நினைச்சு பார்த்ததே இல்லம்மா. நீங்கன்னு மட்டும் இல்லம்மா, வெளியில கூட நான் எந்த பொம்பளை பிள்ளையையும் அப்படி நினைச்சதே இல்லை. அப்படி ஒண்ணு நினைச்சு பாரு. என்னை யாராவது அப்படி பார்த்திருந்தா நான் உங்களுக்கு அம்மாவா இருந்திருப்பேனா? சொல்லு சொல்லு யமுனா. உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னே தெரியல. குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நீ குடும்பத்துக்காகவே யோசிக்கிறவ. எனக்கு ஒரு சில நேரத்துல தோணும், நான் உனக்கு அம்மாவா இல்ல நீ எனக்கு அம்மாவான்னு. சரி பாரு யமுனா, பணத்தை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. நான் ஏதாவது ஒரு வழியை யோசிக்கிறேன். கடவுள் இருக்காரு. நாளைக்கு காலையில வேலையா பணம் தொலைஞ்சு போன விஷயத்தை அந்த மனுஷங்கிட்ட சொல்லிடணும். அண்ணா, சொல்லுமா. என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? உன் ஆளை பார்க்கவா? ஏய் சத்தமா பேசாத, அம்மா கிட்ட என்ன ஆகுறது? நேத்து போய் சொல்லிட்டு அண்ணிய பார்க்க போயிட்டு இன்னைக்கு என்கிட்ட வந்து உசு உசுன்னு மிரட்டிட்டு இருக்காரு எங்க அண்ணன். என்னம்மா காலையிலே அண்ணனை வர ஆரம்பிக்கிறியா? அம்மாக்கு அதுல வந்துச்சுன்னா அவ்வளவுதான், சும்மா இரு. கேட்டா கேட்டுட்டு போட்டோம். எப்படி இருந்த அண்ணன் அம்மா கிட்ட புதுசா பொய்யெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டல. இதுக்கும் ஏதாச்சும் போய் பேச மாட்டியா என்ன? ஆமா, உன் ஆளு என்ன சொன்னா? ஐயோ சும்மா இரு, அம்மாக்கு அதுல விழுந்துற போகுது, புரிஞ்சுக்க மாட்டியாமா? சும்மா உன்னைய ஓட்டுன. அம்மா வீட்ல இல்ல, வெளிய போயிருக்காங்க. ஓ அதானா, நான் கூட பயந்துட்டேன். நேத்து மாட்ட போறேன்னு நினைச்சேன், எப்படியோ தப்பிச்சிட்டேன். எனக்கு எப்படி தெரியும் அந்த பூஜாவும் சரளாத்தையும் வீட்டுக்கே வருவாங்கன்னு? பாப்பா பாப்பா அவன் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுமா. சரி அதெல்லாம் விடுன. உன் ஆளுகிட்ட பேசுனியா? உன் மனசுல இருக்கறத அவகிட்ட சொல்லிட்டியா? இன்னும் அந்த அளவுக்குலாம் போலாமா. உன் அண்ணி இப்பதான் கோவம்லாம் விட்டுட்டு நானும் ஒரு மனுஷன் தான் புரிஞ்சு கொஞ்சம் வாயை திறந்து பேசவே ஆரம்பிச்சிருக்கா. அன்னைக்கு என்னமோ அவளுக்கு உன் மேல காதல் இருக்குன்னு சொன்ன. அவளுக்கு என் மேல காதல் இருக்குமா? இல்லனா அவ எப்படி நான் போற இடத்துக்குலாம் வருவான்னு சொல்லு. இந்த விஷயத்துல மட்டும் நீயா ஒரு முடிவுக்கு வர்றது தப்புன்னு. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? போய் அண்ணிக்கிட்ட பேசு.
அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடு. நீ இது வரைக்கும் அன்னைக்கு ஏதாவது gift வாங்கி கொடுத்திருக்கியா? கிஃப்டா? இதான் உன்னோட பிரச்சனையே. மெஸ்ஸுக்கு சாப்பிட போனா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேணாமா? அதான் சாப்பிடுறதுக்கு காசு கொடுக்குறோம்ல, அப்புறம் என்னம்மா? ஐயோ, சரி சரி, நீ சொல்லுமா. ஏதாவது gift வாங்கி கொடுனா. அப்படியே சொல்ற? கரெக்ட் தான். இன்னைக்கே கிஃப்ட் வாங்கி கொடுத்து அசத்துறேன். மா, சூப்பர் ஐடியாமா, தேங்க்ஸ். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா என்ன வேண்டுதல் நான் தெரிஞ்சுக்கலாமா? அங்கேயே கேட்கணும்னு நினச்சேன், உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க, அதான். அப்புறம் வலி ஒன்றும் இல்லைல்ல? பரவாயில்ல. அது உங்ககிட்ட நான் ஆக்சுவலாக யமுனா? என்ன யமுனா, அம்மா, இப்படி வாமா. வரேம்மா. என்னங்க, நான் மதியம் சாப்பாட்டுக்கு வந்துடுறேன். பாய். வாமா. ஆ, சொல்லுமா. சக்தி இப்போ வீட்ல இல்ல. இதுதான் சரியான நேரம். நான் இப்பவே போய் உங்க அப்பா கிட்ட அந்த 10 லட்சம் ரூபாய் தொலைஞ்சதை பத்தி பேசிட்டு வந்துடுறேன்டா. சரி. இல்ல இல்ல மா, வேண்டாமா, அவங்களே வந்து கேட்கட்டுமா? நீ ஏமா போகணும்? நானா வரணும்னு தான் அந்த புஷ்பா கண்டிப்பா நேர்ல போய் உட்கார்ந்து பேசினாதான் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, போய் ஒரு எட்டு பேசிட்டு வந்துடுறேனே. யமுனா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா, நீ கவலைப்படாம இருந்தா போதும். சக்திக்கு ஏதோ பரீட்சை இருக்கான், துர்காவும் காலேஜுக்கு போயிடுவா. நான் ஒலைய வச்சுட்டு சோறு வடிச்சிட்டு தான் போவேன். அது வரைக்கும் மெஸ்ஸ பாத்துக்கடா. நான் இந்த இப்ப வந்துடுறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. டேய் போடா. அண்ணே, ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? டேய் டேய், ஏன் சிரிச்சிட்டு இருக்க? கோல்டு செயின், ஆம்ல கோல்டு செயின். அவங்கள பார்த்தா சைக்கிள் செயின் கூட ஃப்ரீயா வாங்குற மாதிரி தெரியல. இப்ப போய் கோல்டு செயினை கொடுத்தோம்னா இவ்ளோ காஸ்ட்லியா எதுக்கு கொடுக்குறீங்க, இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க, என்னால உங்களுக்கு என்ன ஆகணும்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அதுவும் சரிதான். ஆமாண்டா, இவன் சொல்றதும் கரெக்ட் தான். தங்கம் இங்கெல்லாம் வேணாம், வேற எதை யோசி. வேற அண்ணா, நான் ஒரு ஐடியா சொல்லவா? ம், பேசாம படிக்கிறதுக்கு புக் வாங்கி கொடுத்தா என்னன்னா? ஐயோ, நீயே சிரிக்கிற இப்போ? பின்ன நானே புத்தகம் கொடுக்கணுமா? அந்த புத்தகம் எங்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? லவ் பண்ற பொண்ணுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி ஏதாவது கொடுக்கணும் சொன்னா புத்தகம் கொடுக்கணுமா, பேனா கொடுக்கணுமா? ஏன் ஒரு பென்சில் ரப்பர் கொடுக்க வேண்டியதானே? ஏய் கிரி, அண்ணன் ரேஞ்சுக்கு யோசிடா. அண்ணன் ரேஞ்சுக்கு யோசிக்கணும்னா குறைஞ்ச வீட்டுல கடன் வேணா கொடுக்கலாம். அடிங்கு. ஏன் என்ன அடிக்க வரீங்க? அதுதானே நம்ம ரேஞ்சு. ஏய், ஒழுங்கா யோசிக்கிற இப்போ. அண்ணா, அப்ப செருப்பு? அதாலேயே அடி வாங்க போறேன். டேய், அப்ப என்னதான்டா கொடுக்கறது? ஐஸ்கிரீம், சாக்லேட், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி. டேய் நிறுத்துங்க ரெண்டு பேரும். ஆளுங்கள பாரு, உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இல்லாட்டி சரணியா கிட்ட கேட்டுக்கிறேன். ஆளை பாரு.
இதை ஒரு அப்பயே செஞ்சிருக்காம்ல. நான் வேணா இத போய் அண்ணன் கிட்ட சொல்லவா? உனக்கு செருப்படி கன்ஃபார்ம். ஓகே, சொல்லல. என்னைக்கும் இல்லாம கண்ணாடியை இவ்ளோ அழகா ரசிச்சிட்டு இருக்க. அது கண்ணுல ஏதோ விழுந்துருச்சுடி, அதான் பாத்துட்டு. அது சரி, சக்தி அக்கா எங்க? அதான் அவ சொன்னால கோச்சிங் கிளாஸ்ல ஏதோ மாடல் எக்ஸாம் வைக்கிறாங்களாம், சரி. அன்னைக்கு அவ போறேன்னு சொன்னால. ஓ, அது இன்னைக்கு தானா? சரிதான். இன்னைக்கு சாந்தா அக்கா வேற லீவு. நானும் காலேஜ் போயிட்டா நீயும் அம்மாவும் மட்டும்தான் மெஸ்ல. அம்மாவும் இல்ல, மெஸ்ல நான் மட்டும் தான் இருக்கணும். என்னது, அம்மா இல்லையா? அம்மா எங்க போனாங்க? அது அம்மா. அக்கா, அம்மா எங்கக்கா? ஏய், அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பாங்கல்ல, மெஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, நான் மட்டும் தானே இருப்பேன். சரி, நீ காலேஜ் போறதுக்கு முன்னாடி இந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு போயிடு. மா, எல்லா சேலையும் இங்க இருக்கு, உங்களுக்கு தான். அம்மா கொடுக்க சொன்னாங்க. சரி, நீங்க போங்க. சரிங்கம்மா. அண்ணா, என்னண்ணா இன்னும் நீ கிளம்பலையா? அது ஒரு சின்ன குழப்பமா. குழப்பமா? என்னண்ணா? என்ன gift கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியாமா? நீயா யோசிச்சு என்ன gift கொடுப்பேன்னு நானும் பார்க்கலான்னு இருந்தேன். அது இல்லம்மா, இப்போ உனக்கு நான் தங்க சங்கிலி வெள்ளி கொலுசுன்னு என்ன வேணா வாங்கி கொடுத்துடலாம். ஆனா என் ஆளுக்கு இப்பயே அதெல்லாம் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் ஓவர் ஆயிடுமோன்னு பசங்க சொல்றாங்க. வேற என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியலையே. அவனுங்களும் மாறி மாறி வேற என்னலாமும் சொன்னாங்க. ஆனா அவனுங்க சொன்னதெல்லாம் நமக்கு செட் ஆகலம்மா. சேலை ஆனா அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும்லம்மா. அதெல்லாம் நீ குடுக்கற விதத்துல இருக்குனா. நீ சிரிச்சு சிரிச்சு நைஸா பேசு. நான் தினமும் உங்க மெஸ்ல வந்து சாப்பிடுறேன். சாப்பிட்ட கடனை ஒரு நாளும் தீர்க்க முடியாது. அதனால என் சைடுல இருந்து ஒரு சின்ன gift அப்படின்னு அது இதுன்னு பேச கூடனா. அப்படி கொடுத்தா எந்த பொண்ணும் வேண்டான்னு சொல்லவே மாட்டான். அப்படின்ற? சரிம்மா, அப்ப புது சேலை வாங்க என் கூட வரியா? எதுக்குன்னா இங்கேயே இவ்வளவு சேலை இருக்கே, இதெல்லாம் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்திருக்காங்க. நான் இவ்வளவு சேலையும் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? அப்படின்ற? என்னண்ணே பாத்துக்கிட்டே இருக்க? இந்த சேலையில உங்க அண்ணி எப்படி இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே. போன உடனே என்னங்க சேலைன்னு பட்டுன்னு கொடுத்துடாத. அப்புறம் போனோமா கொடுத்தோமா வந்தோம்னு இருக்க வேண்டியதானே. இதுல யோசிக்கனடா இருக்கு. நாசமா போச்சு. ஏனே நீ தந்தியா கொடுக்க வந்திருக்க, கொண்டு போய் பட்டுன்னு கொடுக்கறதுக்கு? சேலைண்ணே, சேலை கிஃப்ட். நிதானமா பேசி ரொமான்ஸா கொடுக்கணும். இல்லனா அண்ணி வாங்க மாட்டாங்க. கொண்டு போற சேலையோட திரும்ப வர வேண்டியதுதான். ஏய், சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். அம்மா, அந்த கிரிப்பை எங்கனே ஆளவே காணா. டேய், இப்ப அவனோட முக்கியம். மூட்டு வா போலாம்.
இந்த சாமி புதுசா இருக்காரு. இந்தாங்கண்ணா. நன்றிம்மா. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உட்காருங்க. அவங்க இல்லையா? அவங்கன்னா யாரு? ஓ, நீங்க அம்மாவை கேக்குறீங்களா? அம்மா உள்ள சமைச்சிட்டு இருக்காங்க, இருங்க வந்துடுறேன். டேய், என்னடா இது? ஏமா, யார் இந்த சாமியாரு? எனக்கு தெரியல. உங்களுக்கு வேற என்ன வேணும்? அது வந்து எங்களுக்கு 2 டீ மட்டும் கொடுங்க. சரி, உட்காருங்க. சாமிக்கு எந்த ஊரு? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நானா? வரேன் சாமி. அருகில் வார். சாமி. குழந்தாய், உன் பெயர் மாணிக்கம் தானே? சாமி, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? உன் மனைவி பெயர் சரசா. நீ ஒரு விவசாயி. 5-8 அரிசி உன் நிலத்தில் விளைகிறது. அடடா, ஆஹா. 2-3 மாதங்களுக்கு முன்னால் உன் ரேஷன் கார்டு தொலைந்து போச்சு. உனக்கு பைக் வாங்கணும் என்றும் ஒரு ஆசை இருக்கிறது. சாமி, நிஜமாலுமே நீங்க பெரிய சாமி தான். உங்க பாதத்தை காட்டுங்க. அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே சாமி, என்ன ஆசீர்வாதம். என்ன இது மெஸ்ஸா மடமா? இதை என்னிடமே கேட்கலாமே குழந்தாய். யாம் இருக்கும் இடம்தான் மெஸ். தம்பி சும்மா இருங்க. சாமி எதுவும் சொல்லாதீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. என்னன்னு இது? ஆமா தம்பி, உனக்கு எதுவும் தெரியாது. சாமியை பத்தி தப்பா பேசாத, சரியா? திடியா டுங்குரு டுங்குரு டுங்குரு